புலம்பெயர்ந்த சூழலில் தமிழ் கல்வி அமைப்பு எவ்வாறு இயங்குகின்றது என்பதை குறித்து நாம் பல்வேறு நாடுகளிலே இருக்கின்ற கல்வியாளர்களோடு உரையாடிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளிலே தமிழ் கல்வி கற்பித்தலில் நீண்ட காலம் செயற்பாட்டாளராக இயங்கி வருகின்ற திருமதி நிவேதா உதயராஜன் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி அல்லது உங்களுடைய குடும்பத்தினரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். குறிப்பாக இனிவிலே புறப்படமாக கொண்டவர்கள் பலருக்கு தெரியும். உங்களுடைய அம்மா அங்கே புகழ் பூத்த ஒரு ஆசிரியை. அந்த வகையிலே நீங்கள் ஒரு 80களிலே என்று நினைக்கின்றேன் புலம்பெயர்ந்து ஜெர்மனிக்கு சென்று விட்டீர்கள். 85. அங்கே சென்ற பொழுதும் உங்களுடைய அம்மா அப்பா இருவருமே தமிழ் கல்வி செயற்பாடுகளிலே தீவிரமாக இயங்கியிருந்தார்கள் என்று அறிகின்றோம். அதை பற்றி சொல்லுங்களேன். அப்பா நாகலிங்கம் ஆசிரியர், அம்மா ஆயிலியம் ஆசிரியர். அப்பா உரும்புற சைவ தமிழ கல்வி கற்றவர். அம்மா இனிவில் அமெரிக்க மிஷன், இனிவில் இந்து கல்லூரியில் எல்லாம் கல்வி கற்பித்திருக்கிறார். எனது பெற்றோர்கள் இருவருமே ஆசிரியர்கள் ஆனபடியால் நாங்கள் போயிருந்தது ஒரு சிறிய நகரம், ஹாகன் என்ற நகரம், ஜெர்மனியில். அப்பா ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் சென்று விட்டார். நாங்கள் சென்ற பிறகு நாங்கள் செல்லும் போது அந்த ஓப்பன் விசாவில் சென்றோம். அப்ப நிறைய பேர் அப்போது அங்கு இடம்பெயர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள் ஈழத்திலிருந்து. எங்கள் நகரத்தில் பல சிறுவர்கள் இருந்தார்கள். அப்ப எங்கள் பெற்றோர்களுக்கும் பொழுதுபோக வேண்டும் தானே அந்த காலத்தில். அப்ப ஒரு பாடசாலையை ஆரம்பிக்கலாம், அவர்களுக்கு தெரிந்த வழி அதுதான். அப்ப பாடசாலையை ஆரம்பிக்கலாம் என்று 86ஆம் ஆண்டில் காகன் நகரத்தில் முதலில் அந்த பாடசாலையை ஒரு மிகச்சிறிய ஒரு மண்டபத்தில் ஆரம்பித்தோம். அதன் பிறகு போக போக அங்கு சனத்தொகை அதிகமாக இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பங்கள் மட்டுமே வாழும் ஒரு நகரமாக இருந்தது. அப்ப அவர்களின் பிள்ளைகள் ஒரு 50க்கும் உள்ளான பிள்ளைகள் தான் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக அங்கே கல்வி கற்றுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மிக ஆர்வமாக அவர்களுக்கு நாடு புதிது, மொழி புதிது. அப்ப அவர்களுக்கு தமிழை கற்பதை விட வேறு வழியும் இல்லை. ஜெர்மன் மொழி கற்பதற்காக சென்றாலும் மிகுதி நேரங்களில் அவர்கள் இந்த காலம் போல் தொலைபேசியோ தொலைக்காட்சியோ பறந்து விரிந்திருக்கவில்லை. ஆனபடியில் அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் அங்கு தமிழ் கற்றார்கள். அதிலும் முக்கியமாக ஜெர்மன் மொழி ஆங்கில மொழியை போன்று இலகுவானது அல்ல, இலக்கணங்கள் மிகவும் கடினமானது. அதனால் எல்லோருக்கும் அந்த ஜெர்மன் மொழியை கற்பதில் ஆர்வம் ஏற்படவும் இல்லை. கற்றவர்களும் மிக சொற்பமானவர்களால் ஆர்வமாக படித்து கல்வியில் முன்னேற வேண்டும் என்ற காரணத்துக்காக கற்றார்கள். அதனால் அந்த தமிழ் பிள்ளைகள் கூடுதலாக தமிழை கற்பதில் பெற்றோர்கள் ஆர்வம் காட்டினார்கள். தங்கள் பிள்ளைகள் ஒரு பொழுதுபோக்காக இதை செய்ய வேண்டும், தமிழை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு நிறைய இருந்தது. படிப்படியாக அது பெருகி வேறு வேறு நகரங்களிலும் ஒன்றை பார்த்து ஒன்று தொடங்கி ஜெர்மனியில் அது பெரிய மகா விருட்சமாக விரிவடைந்தது என்றுதான் கூற வேண்டும். மற்ற உலக நாடுகளில் ஒப்பிடும் போது ஜெர்மனியில் ஒவ்வொரு நகரங்களிலும் பாடசாலைகள் அமைக்கப்பட்டன. எனது தந்தை கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக ஜெர்மன் கல்வி பொறுப்பாளராக இருந்தார். அவர் மட்டுமல்ல, அங்கு நிறைய பேர் தங்கள் பணத்தை பார்க்காது, தங்கள் நேரத்தை பார்க்காது, தங்கள் நேரங்களை செலவழித்து தமிழ் வளர வேண்டும் என்பதற்காக, எங்கள் அடுத்த சந்ததியினர் தமிழை பயில வேண்டும் என்பதற்காக தமிழ் நேரங்களை எல்லாம் ஒதுக்கி ஒரு தியாகத்தை தான் செய்தார்கள் என்று சொல்ல வேண்டும். ஆரம்பத்தில் எங்கள் வீடுகளில் எல்லாம் வினாத்தாள்களை திருத்துவோம், அவர்களுக்கு உணவெல்லாம் சமைத்து கொடுப்போம் அப்படி என்று சொல்லி அது பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250 பாடசாலைகள் ஜெர்மனி முழுவதுமே பரந்து விரிந்து கிடக்கின்றன. கூடுதலான ஜெர்மன் மாணவர்கள் தாராளமாக தமிழை சரளமாக கதைப்பார்கள் எங்களைப் போலவே. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அந்த பெற்றோர்கள் ஜெர்மன் மொழியை தெளிவாக கற்காதபடியால் அவர்கள் வீட்டில் கட்டாயமாக அந்த தமிழில் தான் பிள்ளைகளுடன் உரையாட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருந்தது. இங்கு பிரித்தானியாவை எடுத்துக்கொண்டால் எல்லோரும் ஆங்கிலம், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளில் பெற்றோர்கள் ஆங்கிலம் தெரிந்தபடியால் அவர்கள் பிள்ளைகளோடு இலகுவாக அதை பெருமையாகவும் எங்கள் பெற்றோர்கள் நினைத்துக் கொண்டார்கள், ஆங்கிலத்தில் பேசுவது பெருமை என்று. அதனால் பிள்ளைகளுடன் வீட்டிலோ இல்லாட்டி வெளியிலோ வேறு தமிழரை கண்டாலுமே உடனே ஆங்கிலத்தில் பேச தொடங்கிவிடுவார்கள். ஆனால் ஜெர்மனியில் அப்படி இல்லை. நாங்கள் எந்தவித கூச்சமின்றி எங்கள் பிள்ளைகளுடன் தமிழில் தான் வீட்டில் உரையாடினோம், மற்ற பெற்றோர்களும். அதனாலேதான் தமிழ் அவ்வளவு பெரிதாக அங்கு வளர முடிந்தது. அங்கு பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் அங்க இப்போது தமிழை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கும் பிரித்தானியாவிலும் கற்பிக்கின்றார்கள். ஆனால் ஜெர்மனியை போல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5 ஆண்டுகள் தான் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறது. எப்படி என்று சொன்னால்
முந்தியெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு பிரித்தானியாவுக்கு இடம்பெயர்ந்து வந்தவர்கள் எல்லாம் தமிழை பேசுவதே இல்லை. நாங்கள் படிக்க வந்த நாங்கள் இன்ஜினியர், டாக்டர் என்று சொல்லிக் கொண்டே இருந்தவர்கள் தமிழை ஒரு 2ஆம் மொழியாக ஒரு கேவலமாகத்தான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். பின்னர் ஒரு காலகட்டத்தில் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன் மற்ற நாடுகள், மற்ற ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பிரித்தானியாவுக்கு இடம்பெயர்வது அதிகமாக காணப்பட்டது. எல்லா நாடுகளிலும் இருந்து பிரான்ஸ், ஜெர்மனி, ஹாலந்து அப்படியான நாடுகள் இருந்து இங்கு இடம்பெயர்ந்து வந்த போது அந்த மாணவர்கள் தமிழை சரளமாக பேசினார்கள். இங்குள்ளவர்கள் தட்டு தருமாறி பேசினார்கள். அதை மற்றவர்கள் நக்கலாகவும் சிரித்தார்கள். அந்த ஒரு வெக்கத்தின் காரணமாக இங்குள்ளவர்கள் தங்கள் பிள்ளைகளை தமிழ் பாடசாலைகளுக்கு அனுப்பினார்கள். இப்போது இங்கும் பெருவாரியான கிட்டத்தட்ட 125-150 வரையான பாடசாலைகள் இருக்கின்றன. ஒரு நிறுவனத்தின் கீழ் ஒரு 125 பாடசாலைகள் இருக்கின்றன. இன்னொரு நிறுவனத்தின் கீழ் ஒரு 30 பாடசாலைகள் இருக்கின்றன. அதை விட தனியார் பாடசாலைகளும் நிறைய இருக்கின்றன. ஆனால் அந்த நிறுவனமயமாக்கப்பட்ட நிறுவனங்கள் அவர்களுக்கென்று பாடத்திட்டத்தை, அதாவது உலகம் முழுவதும் ஒரே பாடத்திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். தனியார் வேறு தங்களுக்காக ஒரு பாடநூல்களை தயாரித்து அதற்காக கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் பாடநூல்களில் வடமொழி சொற்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றன. ஆனால் இங்கு புலம்பெயர்ந்து வாழும் சிறார்களுக்காக தயாரிக்கப்பட்ட, அது முதலில் ஆரம்பித்தது ஜெர்மனியில் தான். 2002ஆம் ஆண்டு அந்த நூல்கள் உருவாக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது தனி தமிழில் பெரும்பான்மை வேற்றுமொழி சொற்கள் இல்லாது தனி தமிழிலே அந்த நூல்களை எல்லாம் உருவாக்கினார்கள். வடமொழி சொற்கள் எதுவுமே இல்லை. அதில் இந்த நூலை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஒரு வடமொழி சொற்களும் இல்லை. ஆனால் அதை பார்த்து பெற்றோர்கள் சரியான கடுப்பானார்கள். எப்படி என்று சொன்னால், அவர்களுக்கு வடமொழி சொற்கள் தெரிந்த தமிழ் சொற்கள் தெரியவில்லை. அவர்கள் அதை புதிய சொற்களாக எண்ணினார்கள். என்ன அப்ப அவர்களுக்கு மிக சிரமப்பட்டு நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டி இருந்தது. இவை தமிழ் சொற்கள் தான், முன்பிருந்தே இருந்த சொற்கள் தான், நாங்கள் பயன்படுத்தாத சொற்கள். இப்பொழுது எங்கள் பிள்ளைகளுக்கு அது இலகுவாக இருக்கும். அவர்கள் முதல் ஒரு சொல்லை காணும் போது அவர்களுக்கு அது எல்லாம் ஒன்றுதான். ஆனால் பெற்றோர்களுக்கு மனதில் நிறைய முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தன, கணக்க தர்க்கங்கள் எல்லாம் ஏற்பட்டிருந்தன. அவர்களுக்கு விளக்குவது மிக கடினமாக கூட இருந்தது. இன்று வரை பல பெற்றோர்கள் விளக்கம் இல்லாமல் தான் இருக்கின்றார்கள், ஒன்றும் செய்ய முடியாமல். ஆனாலும் அதிகமான பெற்றோர்கள் எல்லாம் ஆரம்ப காலங்களில் ஜெர்மனியில் நிறைய அரசாங்க உதவிகள் கிடைத்தன. ஒவ்வொரு சிட்டியில் உள்ளவர்களுக்கும், ஒவ்வொரு நகரங்களில் உள்ளவர்களுக்கும் அந்த நகரங்கள் சிறிது அந்த தங்கள் மொழியை கேட்பதற்கான உதவித்தொகையை கொடுத்தார்கள். பிரித்தானியாவில் அது குறைவு. ஏனென்று சொன்னால், பிரித்தானியாவில் அத்தனை வெளிநாட்டவர்களும் வசிக்கிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு வழியில் ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். பாடசாலையை நடத்தாமலே பல நிறுவனங்கள் பணங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதனால் தமிழ் கல்விக்கு அங்கு பெருமளவு அரசாங்கம் உதவி செய்யவில்லை. ஆனாலும் தங்கள் முயற்சியில் ஆர்வலர்கள் பலர் இந்த பாடசாலைகள் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் கடந்த 11 ஆண்டுகளாக ஒரு பாடசாலையை நடத்தி கொண்டு வருகின்றேன். இங்கிலாந்தில் ஜெர்மனியில் இருக்கும் போது 5 ஆண்டுகள் நான் ஆசிரியராக கடமையாற்றி இருந்தேன். அது இன்னும் பெற்றோர்கள் வைத்திருந்த பாடசாலையில் ஆர்வமாக நானே எந்தவித ஊதியமும் பெறாமல் அப்படி நிறைய பேர் செய்தார்கள். பிறகு நான் 2003ஆம் ஆண்டு இங்கு இடம்பெயர்ந்து வந்தேன். 2014ஆம் ஆண்டு தான் நான் அந்த பள்ளியை நான் ஆரம்பித்தேன். நான் அதற்கு முன்பு வேறு பள்ளிக்கூடங்களில் ஒரு தலைமை ஆசிரியராகவோ மற்றது ஆசிரியராக நான் கடமையாற்றிய அனுபவம் எனக்கு உண்டு. இப்ப நீங்கள் சொல்லுகின்ற செய்தி மிகவும் வியப்பாகவும் புதுமையாகவும் இருக்கிறது. என்றால், ஜெர்மனியிலே தமிழ் போன்ற மொழிக்கு அரசாங்கம் இப்படியான நலத்திட்ட உதவிகளை வழங்குவது என்பது சிறப்பான ஒரு விடயம் இல்லையா? இல்ல, அங்கு பேர்ந்து அதை அவர்கள் மேற்படிப்பு படிக்கும் போது பல்கலைக்கழக அனுமதி பெறும்போது அந்த தமிழை ஒரு பாடமாக அங்கீகரித்துள்ளார்கள். ஏனென்றால் கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் பல்கலைக்கழக புகுமுக வகுப்பிலே தமிழை ஒரு பாடமாக எடுக்கலாம். ஜெர்மனியிலும் அப்படியான நிலைமை இருக்கின்றது. அப்படியாக இருக்கின்றது. அதாவது அவர்கள் பாடமாக எடுக்க முடியாது. ஆனால் இந்த பாடசாலைகளில் தமிழ் கற்கும் மாணவர்களின் அந்த சான்றிதழ்களை வைத்துக் கொண்டு அந்த புள்ளிகளை அவர்களுக்கு வழங்குவார்கள். அந்த புள்ளிகளை வழங்குகிறார்கள். அப்படித்தான் இங்கு பிரித்தானியாவிலும் அந்த வளமை இப்போது வந்துவிட்டது. அதற்காகவே ஒரு 50% மாணவர்கள் தமிழ் கற்க வந்திருக்கிறார்கள். இங்கு அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது GCSE, அதாவது யூகாஸ் பாயிண்ட்ஸ் என்று சொல்வார்கள். பல்கலைக்கழக அனுமதிக்கு ஒரு குறிப்பிட்ட புள்ளிகள் வைத்திருக்க வேண்டும். அந்த புள்ளிகளுக்கு தமிழையும் சேர்த்துக் கொள்கிறார்கள் என்றவுடனே அதிகமான மாணவர்கள் தமிழ் கற்க வருகிறார்கள், பெற்றோர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அருமை. இப்ப இங்க நீங்க சொல்லீர்கள், ஜெர்மனி போன்ற நாடுகளில் தனித்தமிழிலே பாட புத்தகங்கள் உருவாக்கப்பட்டிருப்பது என்று. ஆனால் இப்பொழுது நமக்கு இருக்கின்ற ஒரு சிக்கல் ஈழத்திலிருந்தே பலர்
பல்வேறு பாகங்களிலிருந்து வருவார்கள். அவர்களுடைய பேச்சு வழக்கு, அவர்களுடைய வீட்டிலே பயன்படுத்துகின்ற தமிழ் வித்தியாசமாக இருக்கும். தொலைக்காட்சியிலோ அல்லது திரைப்படங்களிலோ பார்க்கின்ற தமிழ் இந்திய தமிழாக இருக்கும், அது வித்தியாசமாக இருக்கும். இப்படியான ஒரு சூழலிலே வந்து நீங்கள் தனித்தமிழ் என்று இன்னும் ஒரு விடயம், அது இன்னும் ஒன்று நான் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், சிலது வந்து புழக்கத்திலே இல்லாமல் அல்லது பாவனையிலே இல்லாமல் இருக்கின்ற ஒரு விடயத்தை பயன்படுத்துவது என்பது எவ்வளவு தூரம் அது நல்லது, அல்லது அதனால் என்ன நாம் அடைய போகிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இப்ப உங்கள் கேள்வியிலேயே அந்த விடை இருக்கிறது. உங்களுக்கே அதில் ஒரு முரண்பாடு இருக்கிறபடியே தான் அந்த கேள்வியை கேட்கின்றீர்கள் என்ன? அப்படித்தான் அந்த நாங்கள் எல்லாம் இலகுவானவற்றை வேறு சொற்களை அங்கு அறிந்து வைத்திருப்பதால் எங்களால் அந்த எங்கள் மனமதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. ஆனால் இங்கு கல்வி கேட்பவர்களுக்கு அதுதான் ஒரு சொல், புதிய சொல், அதுதான் சொல். அப்ப அவர்கள் இலகுவாக அந்த தொடருந்து என்ற சொல் முதல் வந்த போது பெற்றோர்கள் எல்லாம் குழம்பி போனார்கள். என்ன ரெயினே எனக்கு தொடருந்து என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் அந்த பிள்ளைகள் எல்லாம் மிக இலகுவாக அந்த அதை உச்சரித்தார்கள். என்ன பெற்றோர்களுக்கு தான் கடினமாக இருந்ததை தவிர, நாங்கள் எதை சிறு பிள்ளைகள் களிமண் போன்றவர்கள் என்ன எதை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்றோமோ அதை அவர்கள் பற்றி பிடித்துக் கொள்வார்கள். ஆனால் சிரமம் வந்து எங்களுக்கு தான். எதற்காக நாங்கள் வேற்றுமொழியை பயன்படுத்த வேண்டும்? தமிழில் அத்தனை வளங்களும் இருக்கின்றன, தமிழில் இல்லாதது வேறு எந்த மொழியிலும் இல்லை. எதற்காக நாங்கள் தமிழ் இருக்கக்கூடியதாக வேற்றுமொழி சொல்லையோ வேற்றுமொழி எழுத்தைகளை பயன்படுத்த வேண்டும்? என்ன தமிழ் அத்தனை சிறப்பு வாய்ந்தது. எங்கள் தமிழின் சிறப்பு தெரியாதவர்கள் தான் அதை பற்றி கேவலமாக கதைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர அதன் அறிவுள்ளவர்களுக்கு விளங்கும். ஆனாலும் சொல்கிறார்கள் தான், சில பல கற்றவர்களே சொல்கிறார்கள், எதற்கு நாங்கள் வேற்றுமொழி கலப்பு வருவது ஒரு மொழி பெருக்கிறதுக்கு நல்லது, அந்த மொழி வளம் வரும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழுக்கு எந்த ஒரு மொழியும் வந்து வளம் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அத்தனை வளங்களும் எங்கள் தமிழில் இருக்கின்றன. ஆனபடியால் வேறு ஒருவரின் ஆனா அதற்கான ஒரு தளம், அதாவது அந்த தமிழை நாங்கள் அந்த எப்படி அதை வளம்படுத்தலாம் என்று சொல்வதற்கு யாரும் புதிதாக ஒரு உத்தியை கையாள்கிறார்கள் இல்லை. அதான் அந்த இருக்கிற பிரச்சனை. என்ன நாங்கள் தொடர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம், ஆனால் வேறு விதமாக அதை நாங்கள் யோசிக்க வேண்டும். இல்ல, அது என்னுடைய கேள்வியினுடைய அடிப்படை என்னவென்றால், இப்ப பொதுவாகவே நாங்கள் புலம்பெயர்ந்த நாட்டில் வந்து தமிழை படிப்பது என்பது எப்படியோ நாங்கள் பாவிக்க போகின்றோம். அதாவது எங்களுடைய தாய் நாட்டுக்கோ அல்லது இந்தியாவுக்கோ அல்லது எங்களுடைய சுற்றத்தார் வீட்டுக்காரரோடு பேசுவதற்கான பேச்சு மொழியாகவும் கூட நாங்கள் தமிழை கற்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை இருக்கிறது. இப்படியாக நாங்கள் தூய தமிழை பயன்படுத்தி அந்த பிள்ளைக்கு படிப்பிக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த தெளிவு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்றுதான் கேட்டேன். அவர்களுக்கு அதை பற்றி எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. பெற்றோர்களுக்கும் எங்களுக்கும் தான் குழப்பமே தவிர அவர்களுக்கு எந்த குழப்பமும் அதில் இருக்காது. இங்கு பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கும் மாணவர்கள் அவர்கள் அதாவது முன்பு சிறு வயதில் கற்கும் போது அவர்களுக்கு தமிழை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் எதுவுமே இருந்ததில்லை. பெற்றோர்களின் திணிப்புக்காக அவர்கள் அந்த தமிழை கற்றுக்கொண்டு போனாலும் பல்கலைக்கழகத்துக்கு செல்லும் போது அவர்களுக்கு வேற்று இனத்தவர்களை காணும் போது அவர்களுக்கு அப்ப அறிவு கொஞ்சம் விருத்தி அடைந்திருக்கும். என்ன அப்பொழுது அவர்கள் தங்கள் மொழியை கற்கவில்லை என்ற கவலை கொள்கிறார்கள், தங்கள் மொழியை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வப்படுகிறார்கள். நிறைய பேர் இப்ப அந்த ஆன்லைனில் தமிழை கற்கிறார்கள். பல்கலைக்கழகத்தில் சென்ற மாணவர்கள், பல்கலைக்கழகத்தை முடித்த மாணவர்கள். அது எதற்காக எங்களுக்கு பயன்படும் என்று யோசித்தால் என் பிள்ளைகளை சொல்வார்கள், பல்கலைக்கழகத்தில் தாங்கள் 2-3 பேர் நின்று கதைத்துக் கொண்டிருக்கும் போது வேறொருவரை பற்றி சொல்லும் போது நாங்கள் தமிழில் கதைத்து விட்டு பக்கண்டு அவர்களுக்கு விளங்காதது போல் கதைத்துக் கொள்ளலாம் எங்கு போனாலும் என்று சொல்லி சொல்வார்கள். அப்ப அந்த அதோடு வந்து இங்கு பிரித்தானியாவை பொறுத்தவரை தமிழ் மற்ற நாடுகளை பற்றி எனக்கு தெரியாது, குறைவான எண்ணிக்கையில் மக்கள் இருக்கிறார்கள். இங்கு சனத்தொகை தமிழர்களின் சனத்தொகையும் எக்கச்சக்கமாக இருக்கிறது. வைத்திய பிரிவுகளிலும் எக்கச்சக்கமானவர்கள், வைத்திய பிரிவுகள் மட்டுமில்லை எல்லா துறைகளிலும் இங்கு துறைசார் நிபுணர்கள் எங்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் அங்கு வரும் ஒருவரை தமிழில் கதைத்து அவர்கள் கையாளக்கூடிய நிலைமையில் இப்ப இருக்கிறது. இப்ப வைத்திய துறையிலும் ஒரு வைத்தியராக படிக்க அந்த தேர்வு செய்ய அவர் படுவதற்கு காரணம் அந்த மொழி வளம். ஒருவருக்கு எத்தனை மொழி அதிகமாக தெரிகிறோம் அவர்கள் வந்து நோயாளிகளுடன் இலகுவாக அதை உரையாடி தெளிவுபடுத்த முடியும் என்று இவர்கள் நம்புகிறார்கள். அது ஒரு சரியான ஒரு மொழியின் ஆதிக்கம் தானே. நிச்சயமா. நீங்கள் அந்த ஜெர்மனியிலே ஆரம்பத்திலிருந்து இன்றைய சூழலிலே வந்து கிட்டத்தட்ட எத்தனை பிள்ளைகள் ஒரு கல்வியாண்டிலே கல்வி கேட்கின்றார்கள் உங்களுக்கு தோராயமாக சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட எனக்கு உண்மையா ஜெர்மனியின் இது இப்பொழுது தெரியாது, 20 வருடங்கள் ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 25,000 பிள்ளைகளாவது படிப்பார்கள் அங்கு. இங்கும் தேர்வு இங்கு பிரித்தானியாவில் தேர்வு செய்யும் மாணவர்கள் கிட்டத்தட்ட 15,000 தாண்டி இருக்கும் என்று நான் இப்பொழுது நினைக்கின்றேன். நான்
ம். ஏனென்றால் முன்பு நான் அந்த நிர்வாக குழுவில் இருந்தேன். இப்பொழுது கடந்த 3 ஆண்டுகளாக நான் அதை விட்டு வெளியே வந்து விட்டேன் என்று சொன்னால், அத்தனை காலம் அதில் பாடுபட்டு உழைத்து எமக்காக நேரத்தை ம். இப்ப ஒதுக்கிக் கொண்டிருக்கிறேன். அப்ப இங்கும் அந்த மாணவர்கள் கூடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர, ஆனாலும் அந்த கோவிட் வந்ததின் பின்னால் ஒரு சடுதியான ஒரு இறக்கம் ஏற்பட்டு விட்டது. அது எல்லா விதத்திலேயுமே தான். இப்ப பள்ளிக்கூடங்களுக்கு வருபவர்கள் கூட அந்த காலங்களிலும் நாங்கள் தமிழை கற்பித்தோம் அப்படி என்றால் Zoom ஊடாக ஆமா. கற்பித்தோம். ஆனாலும் அந்த Zoomஇல் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், வீடியோவை நிறுத்திவிட்டு அவர்கள் தங்கள் அலுவல் பார்ப்பார்கள். அப்படி இல்ல. அப்ப அதனால ம். அவர்களுக்கு இடையில அவர்களுக்கும் ஒரு மெனச்சோர்வு, பெற்றோர்களுக்கும் ஒரு மெனச்சோர்வு, அனைவருக்கும் இந்த கோவிட் ஒரு பெரிய மெனச்சோர்வை ஏற்படுத்தியபடியால் கொஞ்சம் எண்ணிக்கைகள் குறைந்துதான் போயிருக்கின்றன. ஆனால் அதற்காக முக்கியமாக எங்கள் தமிழ் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் பரிசெடுக்க வேண்டும், மேடையில் ஏற வேண்டும், மேடையில் நின்று பரிசெடுக்க வேண்டும் என்ற ஆசை இருக்குத்தானே. அந்த ஆசை ஆமா. இருக்கும் வரையும் தமிழ் படிக்கிறதை குறைக்க மாட்டார்கள். ஆமாம். இப்ப வந்து இங்கே ஆஸ்திரேலியாவிலே வந்து ஒரு பிள்ளையினுடைய அந்த பிரதான பாடசாலையிலே அவர் என்ன வகுப்பிலே படிக்கிறாரோ, அந்த வகுப்புக்கு ஏற்ற மாதிரி அவருடைய அந்த தமிழ் வகுப்பு பாடநெறியும் அவர் கல்வி கற்பார். ஆனால் அவருடைய அந்த தமிழ் மொழி அறிவு என்பது குறைவாக இருக்கின்ற பட்சத்திலே விசேட வகுப்பிலே அவர் அனுமதிக்கப்படுவார். அப்ப ஜெர்மனி, இங்கிலாந்து போன்ற நாடுகளிலே வந்து அறிவின் அடிப்படையிலே அவருடைய வகுப்பு தீர்மானிக்கப்படுகிறதா, அல்லது இங்கே மாதிரி பிரதான பாடசாலையின் அடிப்படையிலே? ஜெர்மனியில் வயதின் அடிப்படையில் தான். ஏனென்றால் ஆரம்பத்திலிருந்து எல்லோரும் தமிழை கற்றுக்கொண்டு வந்தபடியால் அவர்களுக்கு அந்த சிரமம் இல்லை. வயதின் அடிப்படையிலேயே கொண்டு செல்கிறார்கள் இப்ப வரையும். ஆனால் பிரித்தானியாவில் அது கொஞ்சம் கடினம். ஏனென்று சொன்னால் சிறு வயதிலிருந்தே பிள்ளைகள் தமிழை கேட்பதில்லை. 10 வயது பிள்ளை ஒன்றுமே தெரியாமல் வருவார்கள். ஒரு சொல்லு கூட எழுத தெரியாமல், வாசிக்க தெரியாமல், கதைக்க தெரியாமல் வருவார்கள். அவர்களை எல்லாம் நாங்கள் வயது அடிப்படையில் கொண்டு போய் மற்றவர்களோடு விட முடியாது. அதாவது எங்களுக்கு மிகவும் சிரமம் எப்படி என்று சொன்னால், ஒரு சிறு 6 வயது மாணவருடன் அந்த 10 வயது மாணவரையும் வைத்திருக்க வேண்டும். ஆனால் அதற்காக நாங்கள் சில வேளை அந்த 10 வயது மாணவன் மிக விரைவாக சில விடயங்களை கற்றுக்கொண்டு போவானால் அவனை தனிமைப்படுத்தி வேறொரு ஆசிரியரிடம் தனியாக கொடுத்து அவர்களை ஒரு 6 மாதத்தில் நாங்கள் தயார்படுத்தி அடுத்த வகுப்புக்கு ஏற்றிவிடும். அவர்களை வைத்துக் கொண்டு இருப்பதில்லை. என்று சொன்னால் அவர்களுக்கு அது உள ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தும். சிறிய மாணவர்களுக்கும் அதை ஏற்படுத்தும், ஒரு பெரிய மாணவன் இருக்கும் போதும். அப்ப அப்படியான நிலைமையைத்தான் கொண்டு செல்ல முடியும். என்ன, இங்கு வேறு வழி இல்லை. என்னோட பெற்றோர்களின் ஆதரவு இங்கு குறைவு. இப்ப ஜெர்மனியில் போட்டி மனப்பான்மையில் பெற்றோர்கள் நிறைய பிள்ளைகளுக்கு தமிழை எல்லாம் கற்பித்துக் கொடுக்கிறார்கள். இங்கும் இருக்கிறார்கள் எல்லோரும் பெரிய பெரிய நல்ல தொழிலில் இருப்பார்கள். ஆனால் தமிழ் அறிஞர்களுக்கு குறைவாக இருக்கும். என்ன, தமிழை விளங்காத பெற்றோர்கள் எல்லாம் இங்க நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் பிள்ளைகளுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. அவர்கள் நினைக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால், பிள்ளையை நாங்கள் பள்ளிக்கூடம் அனுப்புகிறோம், அது வாரத்தில் ஒரு நாள் தான் அந்த பிள்ளை 2 மணி நேரமோ 3 மணி நேரங்களோ படிக்கும். ஆனா அவர்கள் எண்ணுவது என்னென்றால், தமிழ் பாடசாலைக்கு அனுப்புகிறோம், தமிழை தெளிவர சொல்லிக் கொடுப்பது ஆசிரியர்களின் கடமை மட்டும்தான். ஆனால் வந்து ஒரு மொழியை கேட்பது என்பது முக்கோண பங்களிப்பு. ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் இந்த மூவரும் சமமாக ஒரு பங்களிப்பை செய்தால் அன்றி ஒரு மொழியை முழுமையாக ஒரு பிள்ளை கற்க முடியாது. இப்ப வீட்டு பாடங்கள் கொடுத்து விட்டாலும் அவர்கள் செய்வதில்லை. அப்ப பெற்றோர்கள் கவனமாக இருந்து எடுங்கள், வீட்டு பாடத்தை செய்யுங்கள் என்று சொன்னால்தான் அவர் நினைவில் வைத்திருப்பார். பிள்ளைகள் எல்லாம் உடனே மறந்து விடுவார்கள். என்ன, வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் வரும்போது அவர்கள் முதல் வாரத்தின் விடயங்களை கூட மறந்து வருவார்கள். மீண்டும் அவர்கள் ஒரு மீட்டல் செய்ய வேண்டிய தேவை இருக்கும். என்ன, அப்படியான பல சிரமங்கள் இங்கு இருக்கின்றன கேள்விகள். தமிழை வந்து குறிப்பிட்ட ஒரு பாடத்திட்டத்தின் அடிப்படையிலே, அந்த பாடம் நூல் அடிப்படையிலே நீங்கள் கற்பிப்பதை தவிர வேறு எந்த உத்திகளை கையாண்டு அந்த மாணவருக்கு நீங்கள் தமிழறிவை கற்பிக்கின்றீர்கள்? இப்ப நாங்கள் ஆசிரியர்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. என்னன்னு சொன்னால், பாட நூலை மட்டும் கற்பித்துக் கொண்டு ஒரு பிள்ளையை நாங்கள் தமிழை கற்பிக்க முடியாது. ஆனபடியால் இங்கு ஆசிரியர்களுக்கும் பட்டறை, நான் ஒரு ஆசிரிய பயிற்சி பட்டறை ஆசிரியராக இருந்திருக்கிறேன். ஆசிரியர்களுக்கு ஆண்டில் ஒரு முறை பட்டறை நடக்கும். அதாவது பிரித்தானியா சார் ஒரு முறை நடக்கும். அதில் ஒரு 500-600 ஆசிரியர்கள் கலந்து கொள்வார்கள். அவர்களுக்கு அந்த கல்வியை எப்படி கொண்டு போவது என்ற முறையில் பாடங்களை எடுப்போம். எப்படி புதிய அணுகுமுறைகளை இந்த பிள்ளைகள் அணுகுமுறையினூடாக பிள்ளைகளுக்கு கல்விகளை கற்பிக்கலாம். பாடநூல் மட்டுமல்ல, அந்த பாடநூலில் உள்ள ஒரு தலைப்பு சார்ந்து நாங்கள் வெளியே நிறைய விடயங்களை நாங்களே பெற்று ஆசிரியர்களை தேடி எடுத்து அந்த பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டும். கணனிலேயோ வேறு எங்கோ அந்த பிள்ளைகளை தேடி எடுத்துக்கொண்டு வாருங்கள், ஒரு ஒன்றை கொடுத்துவிட்டு இதை பற்றிய தரவுகளை தேடிக்கொண்டு வாருங்கள், உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும் அப்படி என்று சொல்லி அவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்துகின்றோம். எனது பள்ளியை பொறுத்தவரை நான் ஆண்டில் மூன்று தடவை நான் அவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு
பட்டறை செய்வேன் அவர்களுக்கு. என்னென்னு சொன்னால் ஓஹோ! அவர்களும் வேலைக்கு போபவர்கள் எல்லாம் நாங்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு எல்லா நேரமும் இருப்பார்கள் இல்லை. ஆனபடியே ஆமா. ஒரு மீட்டல் போல நானே அவர்களுக்கு தயாரித்து நிறைய விடயங்களை தயாரித்து கொடுப்போம். பாடநூல் தொடர் அதாவது ஒரு ஆசிரியரின் கடமை அது என்ன, பாடநூலை மட்டும் கற்பிக்காது, அது சார்ந்து நிறைய விடயங்களை, இப்போ ஒரு ஒரு தலைப்பு இருக்கும் என்றால் அது சார்ந்த ஒரு 15 விடயங்களையாவது நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு ஆசிரியரால் முடியும் என்று நிச்சயமாக. நிச்சயமா. இப்ப இந்த நாட்டிலே இப்ப உதாரணத்தை நான் ஆஸ்திரேலியாவில் இருந்து தான் நான் பாவிக்க வேண்டிய கடப்பாட்டில் இருக்கின்றேன். இப்ப இந்த நாட்டிலே பல மொழி பேசுகின்ற கல்வி சமூகங்கள் இருக்கின்ற சூழலிலே அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு நெறிமுறையை வைத்து அதன் கீழ் தான் மற்ற மொழிக்காரர்கள் தங்களுடைய கல்வியை கற்பிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை வைக்கின்றது. இப்ப இங்கிலாந்து போன்ற நாடுகளிலே அப்படியான ஒரு பொதுவான அமைப்பை யார் முன்னெடுக்கின்றார்கள்? உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய பட்டறை, ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு முறை கல்வி கருத்தரங்குகளோ அல்லது பட்டறைகளோ எப்படியான அடிப்படையிலே எந்த குடையின் கீழே அது இயங்குகின்றது? அது கல்வி மேம்பாட்டு பேரவை என்று நான் அதில் 14 ஆண்டுகள் இங்கு சேவை செய்தேன். பின்பு இப்பொழுது உலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை என்று சொல்லி அவர்களின் கீழும் நிறைய ஜெர்மனி முழுக்க அந்த பாடசாலைகள் தான் இருக்கின்றன. பிரித்தானியாவில் கல்வி மேம்பாட்டு பேரவையின் பாடநூல்களும் இருக்கின்றன, மற்றவர்களின் இருக்கின்றன. அதை விட வேறு பாடசாலைகளும் இருக்கின்றன. ஆனால் கிட்டத்தட்ட பாடநூல்கள் எல்லாமே இரண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானவை. பல துறை சார்ந்த நிபுணர்களால், பேராசிரியர்களால், கிட்டத்தட்ட திருமதி சண்முகதாசன் அப்படியான இந்திய பேராசிரியர்கள் எல்லாரும் அதில் கலந்து கொண்ட அந்த நூல்களை ஆக்குவதற்கான பல வழிமுறைகளை செய்திருக்கிறார்கள். அந்த தேர்வுகளும் பொதுவாக நடக்கும் என ஆண்டில் ஒரு முறை உலகம் முழுவதும் ஒரு நேரத்தில் அந்த தேர்வுகள் நடைபெறும். அரையாண்டு தேர்வும் இருக்கின்றது. இப்ப கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் எங்களுக்கு நாங்கள் பாடசாலைகளை ஆரம்பிப்போம். ஆண்டு ஆரம்பிக்கிறது முதலாவது. அதன் பின் தை மாதம் இறுதியில் நாங்கள் அந்த அரையாண்டு தேர்வை செய்வோம். அதுக்கு பிறகு ஜூன் மாதம் 1ஆம் தேதி உலகம் முழுவதுமே 1ஆம் தேதி தான் அந்த பொது தேர்வு நடைபெறும். பொது தேர்வு நடைபெற்று நோர்வேக்கு அந்த அதாவது வினாத்தாள்கள் எல்லாம் அனுப்பப்பட்டு அங்கு சரிபார்க்கப்பட்டு எங்களுக்கு புள்ளிகளையும் சான்றிதழ்களையும் அனுப்புவார்கள். அப்ப அதற்கு இங்கே ஒரு பரிசளிப்பு விழா கூட ஆண்டில் ஒரு முறை நடைபெறும். அனைத்து பிரித்தானியில் உள்ள அனைத்து ஒன்று, அதாவது வெரி குட் என மிக திறமை சித்தி எடுத்த மாணவர்களுக்கு அங்கு சான்றிதழ்களும் இதுவும் வழங்கப்படும். அதுக்கு அதை பெறுவதற்காகவே பல பெற்றோர்கள் ஆர்வமாக தங்கள் பிள்ளைகளை கற்பிப்பதும் உண்டு. அவர்களுக்கு அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி தான் நடைபெறும். அதற்கு பாராட்ட வேண்டிய விடியம் என்ன, அப்படியாக ஒரு ஊக்கப்படுத்தாமல் எங்கள் பிள்ளைகளை கல்வி கற்க வைக்க முடியாது. நிச்சயமா. அதாவது ஒரு பொது பரீட்சை, ஆனால் வேறு இடங்களிலே தான் அந்த பரீட்சை வினாத்தாள்கள் திருத்தப்படும். அந்தந்த நாடுகளில் திருத்தப்படுவதில்லை, எல்லாமாக நோர்வேக்கு அனுப்பப்படும். அங்கு வைத்து அவர்களது தாள்களை திருத்தி அதுக்கு வேறு நாடுகளில் இருந்து ஆசிரியர்களை கோரப்படுவார்கள் அந்த வினாத்தாள் திருத்தும் பணிக்காக. நிறைய பேர் வேறு நாடுகளிலிருந்து ஆர்வமாக செல்வார்கள். அவர்களுக்கு விமான ஒழுங்குகள், போக்குவரத்து ஒழுங்குகள் எல்லாம் செய்யப்படும். போய் ஒரு வாரம் 2 வாரம், விருப்பமானவர்கள் 2 வாரம் நிக்கலாம், விருப்பமானவர்கள் ஒரு வாரம் மட்டும் நின்றுட்டு வரலாம். அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அது நடைபெறும். அப்ப பல பேர் போறது. நான் இதுவரை எனக்கு அந்த அனுபவம் கிடைக்கவில்லை, என்ன போவதற்கான நேரம் எனக்கு கிடைக்கவில்லை. போக வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறேன். ஆனால் நிறைய ஆசிரியர்கள் அதற்கு விருப்பப்பட்டு சென்று வருவார்கள். இப்ப அந்த தமிழை ஆர்வமாக கற்கின்ற மாணவர் அல்லது தமிழை ஆர்வமாக தங்களுடைய பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் என்ற பெற்றோர் அந்த சமூகத்தை தாண்டி இந்த தமிழை கற்க வேண்டும் என்ற ஏதோ ஒரு முனைப்பு ஒரு மாணவனுக்கோ அல்லது பெற்றோருக்கோ இருக்கின்ற ஒரு சூழலிலே ஒரு உளவியல் ரீதியான ஒரு பார்வையிலே உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். எந்த வயதிலே ஒரு மாணவன் ஆர்வத்தோடு தான் தமிழை கற்க வேண்டும் என்ற ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு தூண்டுதலிலே மாணவன் வருவான், அவரது மாணவனோ மாணவியோ. ஆனால் ஒரு காலகட்டத்திலே அவருக்கு ஒரு உணர்வு வரும், இல்லை நான் தமிழை கற்க வேண்டும் என்று. அப்படியான ஒரு வயது என்று அல்லது ஒரு கால அளவு என்பது உங்களால் சொல்ல முடியுமா? அதே போன்று இன்னொரு அதனுடைய மறுபக்கம் பல்வேறு சூழலால் மாணவர்கள் தங்களுடைய தமிழ் கல்வியை இடைநிறுத்துகிறார்கள். குறிப்பாக தங்களுடைய மேற்படிப்பிலே நிறைய நேரத்தை மற்ற பாடங்களுக்கு, பிரதான பாடசாலையினுடைய பாடங்களுக்கோ அல்லது பரீட்சைக்கோ செல்ல வேண்டும், அல்லது போட்டி பரீட்சைகள், அதாவது ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்து இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கான போட்டி பரீட்சைகள் என்றெல்லாம் ஏகப்பட்ட வேறு காரணங்களினால்
வெளியேறுகிறார்கள். அப்படியான அந்த 2 சூழலையும் உங்களால் சொல்ல முடியுமா? அந்த அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நாடுகளிலும் பெற்றிருப்பீர்கள் இல்லையா? நிச்சயமாக. இங்கு வந்து ஒரு ஆண்டு 7, 8 கல்வி கற்கும் தமிழை கற்கும் மாணவி கிட்டத்தட்ட வயது கூடினவராக இருந்தால் அவர் இங்கு GCSE O level A level படிக்கிறவராக இருப்பார். அவர்களுக்கு அந்த O லெவலில் அந்த தேர்வை எழுதி முடிக்க வேண்டும். அப்படிதான் அவர்கள் A லெவலுக்கு தங்கள் பாடங்களை மட்டும் கற்கலாம். ஆனால் அங்கள் இங்கு கேம்பிரிட்ஜ் பாடத்திட்டம் இருக்கின்றது. அந்த திட்டத்தினூடாக பள்ளிகளிலே அதற்கான ஒழுங்குகள், அந்த தேர்வு எழுதுவதற்கான தமிழை எழுதுவதற்கான ஒழுங்கை செய்கின்றார்கள். அல்லது எங்கள் அந்த கல்வி நிறுவனமே அந்த ஒழுங்கையும் செய்கின்றது. அப்படி செய்யும் போது அவர்களுக்கு அந்த புள்ளிகள் வழங்கப்படும். ஆனால் எப்படி என்று சொன்னால் அவர்கள் அந்த அதை மட்டும் அந்த புள்ளிகளை எடுப்பதற்கான நோக்கத்தை மட்டும் வச்சுக்கொண்டு தமிழுக்கு வருவதனால் 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டுகளின் பின் அவர்கள் தமிழை படிக்க வருவதில்லை. அதோடு அந்த தேர்வை எழுதியதின் பின்னர் அவர்கள் உடனடியாக நின்று விடுவார்கள், பாடசாலைக்கு வராமல் நின்று விடுவார்கள். சில பெற்றோர்கள், அதாவது ஆர்வமுள்ள பெற்றோர்களால் மட்டும்தான் தங்கள் பிள்ளைகளை மேலே படிக்க வைக்க முடியுமே, தாமாக ஆர்வப்பட்டு வருபவர்கள் என்று சொல்வது மிகவும் சொற்பம். அதாவது சிறு வயதில் தங்கள் நண்பர்கள் பள்ளிக்கூடம் போகிறார்கள், அதனால் தானும் பள்ளிக்கூடம் போக வேண்டும் என்று வருபவர்கள் அதிகம். பள்ளிக்கூடத்தில் சில எங்கள் பாடசாலையில 10 நிமிட இடைவேளை விடுவோம். அதில் ஒரு பெரிய மண்டபத்தில் அவர்கள் ஓடி பிடித்து விளையாடுவார்கள். அதற்காக வருபவர்கள் இருக்கிறார்கள் என்ன பாடசாலை. மற்றபடி பெற்றோர்கள் பிள்ளைகளை வீட்டில் வைத்திருக்க முடியாது என்று சொல்லி அந்த 2 மணிக்கு ரிலாக்ஸா இருப்பான் என்று சொல்லி இவர்கள் பாடசாலையை கொண்டு வந்து விட்டுவிட்டு போகும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். தாங்கள் போய் பொருட்களை வாங்கி கொண்டு வந்து பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போவார்கள். அப்படியானவர்கள் இருக்கிறார்களே தவிர அந்த தானாக ஆர்வம் வருவது அவர்கள் அந்த மேற்படிப்பு படிக்கும் போது, அதாவது பல்கலைக்கழகங்களுக்கு சென்ற பிற்பாடுதான். ஏன் அதை நான் சொல்கின்றேன் என்று சொன்னால், எனது மகள் வந்து என் பெற்றோர்களுடன் வசித்தபடியால் ஜெர்மனியில் மிக என்னிலும் பார்க்க சரளமாக அவள் தமிழை பேசுவாள். மூத்த மகள், பெற்றவர்கள் அல்ல, மூத்த மகள். அப்ப அவள் வந்து தொல்காப்பியத்தை கூட தன் பாட்டிலே எடுத்து தன் அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தகமையில் உள்ளாள். என்ன அப்ப அவளிடம் இப்ப அவள் தமிழை கற்பிக்கிறாள். யாருக்கு என்று சொன்னால் பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு, பெரிய மாணவர்களுக்கு. மற்றது கல்வி கற்று முடிந்த வைத்தியர்கள், வேறு தொழில் செய்பவர்கள் எல்லாம் அவளிடம் தமிழை கேட்கிறார்கள். தமிழ் என்று சொன்னால் நீங்கள் இலக்கணம் அப்படி என்று சொல்லி யோசிக்க கூடாது. தமிழை பேசுவதற்கு, அதாவது ஒரு 6 மாதத்தில் எப்படி தவறின்றி பேசலாம் என்பதை அவள் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி சில மாணவர்கள் கனடாவிலும் ஒரு பெண் 1 or 2 பெண்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப என் மகள் கூறுகிறார் என்னன்னு சொன்னால், வளர்ந்து வரும் இவர்களுக்கு தமிழை கற்பிக்க எதிர்காலத்தில் தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்குமோ தெரியாது. அது இன்னும் ஒரு பரம்பரைக்கு இருக்கலாம். அதுக்கு பிறகு இவரும் அதில் ஆர்வம் காட்ட போவதில்லை. அதுதான் யதார்த்தம். அப்ப அதன் பிறகு அந்த பிள்ளைகள் கணினியில் மட்டும்தான் அதை தேடி பெற முடியும். ஆனபடியால் கணினி ஊடாக அந்த ஒரு கல்வியை நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் சொல்லுங்கள். நானும் எனக்கு தெரிந்த பேராசிரியர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏதாவது புதிதாக கண்டுபிடித்து அந்த பிள்ளைகள் ஆர்வமாக கற்கக்கூடிய ஒரு வளங்களை அதில் தாருங்கள் என்று சொன்னேன். எல்லோரும் அந்த பணத்தை நோக்கமாக கொண்டுதான் சிலவற்றை செய்த அந்த கணினியை பார்க்கின்றேன். அந்த பொது நோக்கோடு இதுவரை யாருமே அதை செய்தது இல்லை. அப்ப மேலே வரும்பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு கூச்சம் வருகிறது, தன் சுய உணர்வில் வருகின்றது. என் மொழியை நான் பேசாமல் விட்டுவிட்டேன் என்ற வெக்கம் வருகின்றது. அதன் பிறகுதான் அவர்கள் அந்த எனக்கு என் மொழி வேண்டும் என்று ஆர்வப்படுகிறார்கள். அதுவும் எல்லாரும் அல்ல, ஒரு 50% என்று எண்ணலாம். ஆமாம். இப்ப வந்து மற்ற நாடுகள், குறிப்பாக இந்தியாவிலிருந்து வருகின்ற தமிழர்களுடைய எண்ணிக்கை பரவலாக எல்லா நாடுகளிலும் அதிகரித்திருக்கின்றார்கள். அந்த சூழலிலே வந்து பொதுவாக இப்படியான அந்த பாடல் நூல்களிலே என்னென்ன மாற்றங்கள் அல்லது ஏதாவது பொது நோக்கத்திலே சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றனவா, அல்லது எப்படி அவர்களை நீங்கள் உள்வாங்குகின்றீர்கள்? அது தேவையில்லை. ஏனென்று சொன்னால் எழுத்து மொழி ஒன்றுதான். இந்தியாவிலும் இலங்கையிலும் எழுத்து மொழி ஒன்றுதான். எழுத்துதான் முக்கியமாக ஒரு மொழி நிறைவென்று சொன்னால் பேசுதல், எழுதுதல், வாசித்தல். என்ன அப்ப அந்த வாசித்தலுக்கும் எழுதுதலுக்கும் அந்த நாங்கள் வைத்திருக்கும் பாடநூலே போதுமானதாக இருக்கிறது. அது இந்தியாவிலும் ஒன்றுதான், இங்கும் ஒன்றுதான். ஆனபடியால் நாங்கள் இந்தியாவிலிருந்து வருகிறார்கள், மொரிசியஸில் இருந்து வருகிறார்கள் என்று எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த தேவையில்லை. எனது பள்ளியில் 3 மாணவர்கள், ஒவ்வொரு ஆண்டும் 3-4 மாணவர்கள் வந்து சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களின் பெற்றோர்கள் எந்தவித ஒரு இதையும் கேட்டது கிடையாது எங்களிடம். நீங்கள் இதை மாற்றுங்கன்னு சொன்னது கிடையாது. மிக ஆர்வமாக அவர்கள் எங்கள் தமிழர்களிலும் விட, அதாவது இலங்கை தமிழர்களிலும் விட மிக ஆர்வமாக தமிழை கேட்பதில் கவனம் செலுத்துகிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆர்வமாக சொல்லிக் கொடுக்கிறார்கள்.
அப்படியெல்லாம் அவர்களை பார்த்தால் பெருமையாக இருக்கிறது. மனதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கடினமாகவும் இருக்கிறது. எங்கள் தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் பலர் ஒன்றுமே இதுவரை பிள்ளைகளை பாடசாலைக்கு நான் அனுப்பினதே கிடையாது. தமிழ் என்றாலே இவர்களுக்கு தெரியாது. ஆங்கிலத்தில் கதைத்து கொண்டு அப்ப நான் யாரை கண்டாலும் உடனே கேட்பது, உங்கள் பிள்ளை தமிழ் படிக்கிறதா? பிள்ளைகளை கண்டால், பெற்றோரோடு கண்டால் நான் உடனே கேட்பேன், உங்கள் பிள்ளை தமிழ் பள்ளிக்கூடம் போகிறதா என்று சொல்லி கேட்டுவிட்டு அனுப்புங்கள், இதனால ஒன்றுமில்லை, அனுப்புங்கள், எங்கள் மொழியை எங்கள் பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதாவது எங்கள் தமிழின் தொன்மையை பற்றின அறிவு எங்கள் தமிழர்களுக்கு இல்லை முதல். அதாவது நாங்கள் எப்பவும் ஆங்கிலத்தை பெரிதாக நினைத்து ஆங்கில முகத்தில் மூழ்கி எங்களை சிறுமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். அதான் அந்த பிரச்சனை. நாங்கள் தமிழர்கள் என்று தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். நான் என்ன பள்ளி ஆரம்பிக்கும் முன்னே அதன் பிள்ளைகளை சொல்லுவேன், நாங்கள் தமிழர், எங்கள் மொழி தமிழ், நான் தமிழராக இருப்பதில் பெருமை கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் ஆரம்பிப்போம். என்ன அப்ப அப்படி ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வு இருக்க வேண்டும். எங்கள் மொழி மிக தொன்மையான மொழி. அந்த மொழி அறிவு இருந்தாலே பலருக்கு தமிழை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் வரும். ஆனா சில பேர் கேட்பார்கள், அதை கற்றுத்தானே என்ன செய்கிறது? அந்த அவர்களுக்கு நாங்கள் சரியான விளக்கத்தை கொடுக்க வேண்டும். என்ன ஒரு மொழி அழிந்து போனால் ஒரு இனமே அழிந்து போய்விடும். அது அவர்களுக்கு விளங்குவதில்லை. கண்டிப்பாக. இப்ப இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் தமிழ் கற்பித்து வருகின்றீர்கள். இந்த சூழலிலே நாங்கள் ஏதாவது ஒன்றை செய்யாமல் விட்டு விட்டோமா? பொதுவாக இந்த கல்வி சமூகத்தினர் என்னவெல்லாம் செய்திருக்கலாம் என்று நீங்கள் எண்ணி இருக்கின்றீர்களா? ஏதாவது செய்ய வேண்டும் என்று எனக்கும் நானும் நினைத்து பார்க்கின்றேன். பல பேருடன் உரையாடியும் இருக்கின்றேன். அதாவது இளைய தலைமுறை, அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கடத்துவதற்கு எங்களிடம் என்ன இருக்கின்றது? ஒன்றுமில்லை. எங்கள் இப்ப இந்திய சமூகத்தை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் தீபாவளியை சேர்ந்து கொண்டாடுவார்கள். அப்படி கன விழாக்களை அவர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டாடி மொழியில், தங்கள் மொழியில் உரையாடி அதை எந்த இந்திய இனத்தவராக இருந்தாலும். ஆனால் இலங்கையர்களை பொறுத்தவரையில் இங்கு ஒன்று கூடுவது மிக குறைவு. எங்களை ஒன்று சேர்ப்பதற்கான ஒரு சரியான வழி இல்லை. இங்கு எங்கள் தமிழ் கலாச்சாரத்திலும் பண்பாட்டிலும் பொங்கல் என்று சொல்வார்கள், ஒரு குறிப்பிட்டவர்கள் தான் சேர்வார்கள். என்ன அப்ப எல்லா தமிழ் சமூகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு வழிவகைகளை எங்கள் பெரிய அறிவுசார் நிபுணர்கள் தான் உருவாக்க வேண்டும். அது உருவாக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நினைத்துக் கொண்டிருக்கிறேனே தவிர என்ன செய்வது என்று தெரியவில்லை. என்ன நிச்சயமாக அப்படி ஒன்றை உருவாக்கி அந்த எங்கள் இளம் சமுதாயத்தையும் அதுக்குள் நாங்கள் உள்வாங்கினால் அன்றி எங்கள் மொழியை நாங்கள் புலம்பெயர் நாடுகளில் வளர்ப்பது மிகவும் ஒரு சவாலான விடயமாகத்தான் இருக்கும் எதிர்காலத்தில். நீங்கள் ஏற்கனவே இந்த கேள்விக்கான பதிலை அடிக்கோட்டு சொல்லி இருந்தீர்கள். ஆனாலும் அந்த கேள்வியை மீண்டும் ஒரு முறை இன்னொரு வித்தியாசமான ஒரு பதிலோடு கேட்கின்றேன். இன்றைக்கு இந்த நாட்டிலே எல்லா நாடுகளிலுமே அந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்த தலைமுறையினுடைய பிள்ளைதான் தமிழ் படிக்கின்றார்கள், படிக்க போகின்றார்கள். அவர்களுக்கு எப்படியான ஒரு மாற்றமோ அல்லது தயாரிப்போ நாங்கள் செய்ய வேண்டும்? அதுதான் தெரியவில்லை என்ன செய்வது என்று. உண்மையா அது ஒரு சரியான மிகவும் கேள்விக்குறியான விடயம்தான். இதை செய்ய போகின்றோம் என்றால் நாங்கள் இங்கிருக்கும் இப்ப கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களின் தரத்தை உயர்த்த வேண்டும். அது மிகவும் கடினம் என்று சொன்னால் அவர்களாக இடையில் கல்வியை நிறுத்திவிட்டு போவர்கள் தாமாக முன்வந்து கல்வியை தொடர்ந்து கற்று தமிழை கற்று அதன் தொன்மையை, அப்ப அந்த தமிழின் தொன்மையை நாங்கள் எங்கள் இளம் சந்ததிக்கு சொல்வதற்கான ஒரு வழிவகைகளை கண்டறிய வேண்டும். இப்ப பல்கலைக்கழகங்களில் எல்லாம் நிறைய இருக்கின்றன. சோவாஸ் பல்கலைக்கழகம் என்று இங்கு கொண்டிருக்கிறது, மொழி சார்ந்தது. அங்கே தமிழ் கற்பிக்கப்படுகின்றது. ஆனாலும் அங்கு கற்பிப்பவர்களின் மகள் ஒரு போயிட்டு சொன்னால், அம்மா அங்க தமிழ் படிப்பிக்கிற டீச்சர்கள் உங்க தமிழ் தெரியாது. அதான் அந்த நிலைமை. என்று சொன்னால் அந்த இங்கு இந்த நன்றாக கற்று தேர்ந்தவர்கள் அந்த பல்கலைக்கழகங்களுக்கு கல்வி கற்பிக்க போவதில்லை. அதான் இந்த பிரச்சனை. இப்ப இங்கு கூட எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. என்னன்னு சொன்னால், ஒரு தமிழை கற்பிப்பதற்கு நன்றாக கற்று தேர்ந்தவர்கள் இங்கு வருவது குறைவு. என்று சொன்னால் எல்லோரும் இங்கு வருவதில்லை தானே. இங்கு வந்தவர்களும் இங்கும் பட்டய கல்வி என்று சொல்லி எல்லாம் அவர்களுக்கான எல்லாம் நடக்கின்றதான். வெளிவாரி பட்ட படிப்புகள் எல்லாம் செய்கிறார்கள் தான். ஆனாலும் அந்த நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் குறைவு. கல்வி இப்ப தமிழ் பள்ளிகள், ஒவ்வொரு தமிழ் பள்ளிகளிலும் எடுத்தால், இப்ப இங்கு ஜெர்மனியில் உதாரணத்துக்கு, ஜெர்மனியில் பிறந்து வளர்ந்த பிள்ளை தமிழ் கற்கிறதான், இலக்கியம் படிக்குது, இலக்கணம் படிக்குது, எல்லாம் படிக்கிறார்கள் தான். ஆனால் எங்களளவு தரம் அவர்களுக்கு இருக்குமா என்றால் இல்லைதானே. அப்படி அவர்கள் அங்காலே கற்பிக்கும் போது அவர்கள் பிள்ளைகளுக்கு அதிலும் ஒரு மிக குறைந்த சொற்ப அளவுதான் அந்த போகிறது. என்ன அப்ப அங்காலே வர 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 இந்த
வெளிநாடுகளிலிருந்து அந்த இந்தியர்கள் இங்கு இந்தியாவிலிருந்து பலரை வேலைக்கு கொண்டு வருவார்கள் போல நாங்கள் இலங்கையிலிருந்து அல்லது இந்தியாவிலிருந்து தமிழ் துறைக்காக ஆட்களை இங்கு வருவிக்க வேண்டும் என்று எடுப்பித்து இங்கு அவர்களுக்கு தமிழை கற்பித்துக் கொடுக்க வேண்டிய நிலைதான் வரப்போகிறது. நான் இன்னொரு பக்கத்திலே சிந்தித்து பார்த்தேன். இப்போ பார்த்தீர்கள் என்றால் என்னுடைய மகள் வந்து தமிழும் படிக்கின்றார். அதே நேரத்தில் வந்து பிரதான பாடசாலையில இன்னொரு மொழி கட்டாயம். அது பொதுவாக இங்கிலாந்து போன நாடுகளிலும் அது இருக்கின்றது, ஜெர்மனியிலும் கண்டிப்பாக இருக்கின்றது. ஆனால் அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் என்றால் புதிய புதிய தொழில்நுட்பத்தை உள்வாங்கி அந்த தொழில்நுட்பத்தின் வழியாக பிள்ளைகளுக்கு ஒரு விளையாட்டாகவோ அல்லது வித்தியாசமான ஒரு வழியிலோ அந்த மொழியை கற்பிக்கும் பொழுது அவர்கள் அதை உள்வாங்குகின்ற வீதம் வந்து ஒப்பீட்டளவிலே அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் வீட்டிலே தமிழ் பேசி தமிழ் படங்கள் அல்லது தமிழ் நிகழ்ச்சிகள் எல்லாம் போயும் அந்த தமிழை நாங்கள் உருட்டி எடுக்கின்ற நிலைமையிலே அந்த பள்ளிக்கூடத்திலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் படிக்கின்ற இன்னொரு மொழியை வந்து மிக இலகுவாக எடுக்கின்றார்கள். ஏனென்றால் கற்பிக்கின்ற அந்த தொழில்நுட்பம் அது கண்டிப்பாக நாங்கள் எதிர்காலத்திலே சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் இல்லையா? அதுதான் கணினியூடாக கற்பித்தலை இந்த பிள்ளை தானாக போய் செய்யும் அணுகுமுறையை தான் நாங்கள் அவர்களுக்கு இனி ஏற்படுத்த வேண்டும். அதற்கு கணினி துறையில் மிகவும் இது வாய்ந்தவர்கள் தான் அதற்கான ஒரு செயல்முறையை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் கொஞ்சம் அதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. நாங்கள் அடுத்த சந்ததிகள் தமிழை அதொன்றுதான் வழி. என்ன கணினியில் நாம் பிள்ளைகள் போய் இலகுவாக கிளிக் பண்ணி அதை கற்கக்கூடிய வழிவகைகளை செய்ய வேண்டும். அந்த விளையாட்டின் ஊடாக செய்வதற்கு பலரும் முயற்சிகள் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் அது அந்த பேர்ந்து இடையில் விட்டு விடுவார்கள். என்னதான் விளையாடி தமிழ் கேட்போம் என்று சொல்லி இங்க ஒரு குழுமம் தொடங்கினார்கள், ஆரம்பித்து சில விடயங்களை எல்லாம் செய்தார்கள். பிறகு பார்த்தால் அது அப்படியே நின்று விட்டது. அதை மேற்கொண்டு அதை எப்படி அதை நகர்த்துவது என்று அவர்களுக்கே தெரியவில்லை. இது ஒரு சரியான மிகவும் கடினமான ஒரு சவால் நிறைந்த ஒரு விடயம்தான். ஆனாலும் எங்களால் முடியாதது என்று ஒன்றும் இல்லை. என்ன இவ்வளவு செய்யும் தமிழர்களுக்கு இது முடியாதா? ஆனால் அவர்கள் அந்த மனம் வைப்பதில்லை. தமிழ் என்றவுடன் அதை பற்றி பெரிதாக அவர்கள் ஆர்வம் காட்டுவதும் இல்லை, சிந்திப்பதும் இல்லை. அதான் இப்ப நீங்கள் வந்து உங்களுடைய கல்வி பணியை தவிர எழுத்து ரீதியான படைப்புகள், அச்சிலே வார்த்த படைப்புகள் என்றும் இருக்கின்றன. அவற்றை பற்றிய அனுபவத்தை சொல்லுங்களேன். முதலில் நான் 2013ஆம் ஆண்டு தமிழ் பற்றிய ஒரு தமிழின் தொன்மை பற்றிய ஒரு நூலை ஒன்றை எழுதியிருந்தேன். கொஞ்ச நாள் அது பற்றிய ஒரு ஆராய்ச்சியில் சிவகணேசன் என்பவரோடு சேர்ந்து ஈடுபட்டிருந்தேன். அதன் பெயர் வரலாற்றை தொலைத்த தமிழர். அதாவது நாங்கள் எங்கள் இடப்பெயர்கள் தமிழர்கள் இங்கிருந்து எங்கு வந்தார்கள் என்ற ஒரு நூல். அதை விட சிறுகதை தொகுப்புகள் 3 சிறுகதை தொகுப்புகள் வெளிவந்திருக்கின்றன. இதுவரை நிறம் மாறும் உறவுகள் முதலாவது, 2வது உணர்வுகள் கொன்றுவிடு, 3வது மெனமும் இடம்பெயரும். அதை விட நினைவுகளின் அலைதல் என்ற ஒரு கவிதை தொகுப்பையும் நான் வெளியிட்டு வைத்திருக்கிறேன். ஒரு வேண்டுகோள் வந்து உங்களுக்கு எல்லாம் நிரம்பிய அனுபவங்கள் இருக்கும், புலம்பெயர்ந்த வாழ்க்கை, அங்கே வாழ்ந்த தமிழர்களுடைய வாழ்வியல், அவற்றை பற்றி உங்களுடைய ஒரு நனவிடை தோய்தலாகவும் ஒரு புத்தகத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். இப்ப நீங்க இலங்கைக்கு போனால் அங்கே இருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த பழைய நினைவுகள் இன்னும் வரும் இல்லையா? உண்மைதான். நிறைய எழுதலாம். என்னது எழுத்தில் அதிகமாக இங்கு யதார்த்தமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பவற்றை தான் நான் எழுதியுள்ளேன். புலம்பெயர் வாழ்வியல் சூழலில் இருக்கும் விடயங்களை. இனி அடுத்ததாக ஒரு நாவல் தான் எழுத வேண்டும் என்ற ஆசை, அதற்கான மனநிலை இன்னும் வாய்க்கவில்லை. இலங்கையில் போய் அமைதியாக இருந்தால் சில நேரம் வாய்க்கலாம். நிச்சயமா. ஆகவே உங்களுடைய அந்த சிறுகதைகளிலே கண்டிப்பாக அது ஒரு உண்மை தழுவிய கதைகளாகத்தான் அவை இருக்கும். அப்படியா? நன்றி. நிறைவாக உங்களுடைய அந்த கல்வி பயணத்திலே அடுத்த இலக்கு என்ன, அல்லது என்ன செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அடுத்த இலக்கு என்று எனக்கு ஒன்றுமே இல்லை. உள்ளதை செல்லுமானால் நான் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக இந்த கல்வி பணியில் சேவையாற்றி கொண்டிருக்கிறேன். பெற்றோர்கள் தாராளமாக செய்திருக்கிறார்கள். அங்கு ஜெர்மனியில் பெற்றோர்கள் ஒரு 5 பள்ளிக்கூடங்களில் தமிழ் கற்பித்தார்கள். ஏனென்றால் அப்போது ஆசிரியர்கள் குறைவுதானே. அப்போ ஒரு 5 நகரங்களுக்கு சென்று இந்த தமிழ் கல்வியை கற்பித்தார்கள். அங்கு பெற்றோர்களின் பெயர்கள் என்றும் எல்லோருக்கும் அங்கு தெரிந்திருக்கின்றன. பெற்றோர்களை யாருமே ஜெர்மனியில் மறக்க மாட்டார்கள். தமிழாலய தந்தை என்று என் தந்தைக்கு ஒரு சிறப்பு பெயரையும் கொடுத்து அங்கு ஆண்டில் ஒரு முறை அவரின் பெயரில் ஒரு மேடை அமைத்து அதில் பரிசுகளை எல்லாம் வழங்குவார்கள். எனக்கு அப்படியாக தொடரும். எனக்கு நான் எங்கள் இலங்கையில் சென்று நான் கொஞ்சம்
கொஞ்ச நாட்கள் எனது தாய் நாட்டில் செலவழிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 2026ஆம் ஆண்டு. அதற்கான ம். வழிமுறைகளை தான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா என் பள்ளிக்கூடத்தை அப்படியே கைவிட இல்லை. அதை அஹ், வேறு என்னோடு கற்பித்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் பொறுப்படுத்தி செய்வார்கள். அதற்கான ஒழுங்குகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் நீங்கள் இந்த இவ்வளவு காலமும் தொடர்ச்சியாக தமிழை கற்பிக்க வேண்டும் அந்த ஒரு முனைப்போடு தூய தமிழையும் தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு இருக்கின்றீர்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம். உங்களை இந்த முக்கியமாக நான் நேரத்தில் எங்க அம்மா பற்றியும் சொல்லணும். அம்மா 80 வயது வரையும் என் தாய் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருந்தார் ஹாகன் நகரத்தில். அவர் இறந்ததோடு தான் அந்த பள்ளிக்கூடம் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. 80 வயது வரையுமே அவர் ஒரு அசராமல் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தி கொண்டிருந்தார், என்ன கற்பித்துக் கொண்டு இருந்தார். ஆனால் எனக்கு அந்த பொறுமை இல்லை. எனக்கு நான் சிறிய வயதில் இலங்கையை விட்டு இங்கு வந்தபடியால் எனக்கு என் நாட்டில் இருக்க வேண்டும் ஒரு கொஞ்ச காலம் என்ற ஆசை இருக்கிறது. அப்ப நாங்கள் கால்கை இயலாமல் போன காலங்களில் அங்க போய் இருந்து பயன் இல்லை. ஆனபடியால் இப்ப போய் இருக்க வேண்டும், ஒரு கடைசி ஒரு 10 ஆண்டுகளாக அங்கு வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அதற்காக நான் ஒட்டுமொத்தமாக கைவிட்டு விட்டு போகவில்லை. அதை பொறுப்பானவர்களிடம் ஒப்படைத்து விட்டுத்தான் செல்கின்றேன். அங்கிருந்து கொண்டே நான் சில வேளை மேற்பார்வை செய்யலாம், என்ன தொலைபேசியூடாக இணையத்தினூடாக அதை நான் நடத்தி கொண்டிருப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கண்டிப்பாக உங்களுடைய அந்த எதிர்கால முயற்சிகள் எண்ணங்களுக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். மிகுந்த நன்றி, உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு அளித்தமைக்காக நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி.